உலகத்திலேயே முதல் சோலார் பேனல் மூலயமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற ஸ்டேடியமை கட்டினது ஒரு தமிழனுடைய தலைமையிலையா? உலகத்திலே முதல்ல சப் ஏர் சிஸ்டம்னு சொல்லப்படுற மழை தண்ணி பெஞ்சாலும் 20 நிமிஷத்துக்குள்ளே தண்ணியை உறிஞ்சக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மைதானத்தை கட்டியது ஒரு தமிழரா? ஆமாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். மங்களம் சின்னசாமி முதலியார். இவர் நார்த் ஆர்காடில் மங்களம் தான் இவருடைய பூர்வீகம். ஆனால் இவர் 1900 மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா, அப்போ இருந்த மைசூர் சமஸ்தானத்தில் மாண்டியாவில் பிறக்கிறாங்க. இவர் தந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகர், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவருக்கு சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட்டின் மேல் பயங்கர ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து விளையாடி இருக்கிறார். அதையும் தாண்டி நல்ல கிரிக்கெட்டை பற்றி நல்ல அறிவு, நாலேஜ் நிறைய வச்சிருக்கிறார் மங்களம் சின்னசுவாமி முதலியார் அவர்கள். இருந்தாலும் இவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு BA அண்ட் BL படித்து இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர். இவர் மைசூரு ஹைகோர்ட்டுகளில் அந்த காலகட்டத்திலேயே இவர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு லாயர் தான். இவர் கிரிக்கெட் மீது இருந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆர்வத்தாலும் கிரிக்கெட்டுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுடைய இந்திய கிரிக்கெட்டை உலக அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதில் இவருடைய பங்கு, மிகப்பெரிய பங்கு மங்களம் சின்னசுவாமி முதலியார். இவர்தான் கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அகாடமி KSCAவை முதல் ஆரம்பிக்கிறார். எப்படி இங்கே நம்மளுக்கு இந்தியாவுக்கு BCCI இருக்குது, மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் இருக்கோ, அதே போன்று கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அகாடமியை இவர் தான் ஆரம்பிக்கிறார். இதற்கு இவர் 1960 1990 இவர் சாகும் வரை அதனுடைய செயலாளர், செக்ரட்டரியாகவும் பிரசிடென்டாகவும் இவர் செயல்பட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் நம்ம இந்தியாவினுடைய BCCI, ப்ராட்காஸ்டிங் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதற்கும் இவர் தான் தலைவர் செயலாளராக நிறைய நீண்ட வருஷங்கள் இருந்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் உலகளாவிய இந்திய கிரிக்கெட்டினுடைய ஒரு பேரையும் புகழையும் கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ICCக்குமே இவர் ஒரு தலைவர், பிரசிடென்ட்டாக 1965, 1973, 1980களில் கிட்டத்தட்ட ஒரு 5 டேர்ம் இவர் ICCக்கும் தலைவராக இருந்திருக்கிறார் மங்களம் சின்னசுவாமி முதலியார். இவர் எடுத்த முயற்சியின் காரணமாகத்தான் இன்னைக்கு கர்நாடகா கிரிக்கெட் கவுன்சிலுக்கு அந்த மாநிலத்தினுடைய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு ஒரு ஸ்டேடியம் இருக்கு. அந்த ஸ்டேடியமை இவர் முயற்சி எடுத்து கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட பேசி அதற்கு லேண்டை வாங்கி அதை இவருடைய தலைமையில் தான் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமை கட்டுறாங்க. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், உலகத்தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் கிரவுண்டாகவும் இவர் தரம் உயர்த்தியிருக்கிறார். இன்னைக்கு கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு அகாடமிக்கு இருக்கிற இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் மங்களம் சின்னசுவாமி முதலியாரனுடைய பெயரை சூட்டி அது சின்னசாமி ஸ்டேடியம்னு நம்ம சொல்லப்படுறோம். இவர் அதை வேண்டாம்னு சொல்லி, இது இவருடைய விருப்பம் இல்லை, என் பேர் வைக்க வேண்டாம்னு சொன்னால், பட் இருந்தாலும் கர்நாடக அரசாங்கமானது இவருடைய பேரை தான் அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்ட் டு ஹாவ் சோலார் பேனல், சூரிய சக்தியை எதிர்த்து கரண்ட் 1.5 மெகாவாட் கரண்ட் ஜென்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே ஃபர்ஸ்ட் சப் ஏர் சிஸ்டம்னு சொல்லப்படுற ஒரு நீர் உறிஞ்சி மழை பெய்ந்தாலும் 20 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி காய்ந்து போகிற லெவலுக்கு ஒரு டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மங்களம் சின்னசுவாமி முதலியாரை கர்நாடகா முழுக்கம் கொண்டாடுறாங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கே ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழரை நாம் மறந்து விட்டோம், நிறைய பேர்த்துக்கு தெரியவில்லை. இது கிரிக்கெட்டில் இருக்கிற ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. ஆகையால் தமிழக அரசாங்கத்துக்கு நம்ம மத்திய அரசாங்கம் வைக்க கோரிக்கை என்னன்னா, சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான ஒரு விருதை கண்டிப்பாக நம்ம தமிழ் வீரர்களுக்கு இவருடைய பெயரை வைத்து நாம் கொடுக்க வேண்டும். இவருடைய புகழ், இவருடைய ஒரு சாதனைகள் அனைவருக்கும் தெரிந்து மங்களம் சின்னசாமி புகழ் வாழ்க. இதை போன்று இன்னும் மற்ற மறைக்கப்பட்ட, மறக்கடிக்கப்பட்ட தலைவர்களை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.